அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. நெஞ்சமெங்கும் நிறைந்திருக்கும் அன்பு நெஞ்சங்களுக்கு எனது அன்பார்ந்த வணக்கம். நான் உங்கள் 5ஆம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன். இன்னைக்கு நாம பார்க்க போற தலைப்பு துலாம் ராசி அன்பர்களுக்கு நடக்கவிருக்கும் செவ்வாய் பயிற்சி. இந்த செவ்வாய் பகவானுடைய பயிற்சி உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடமான கலசரஸ்தானத்தில் நடைபெறுகிறது. இந்த நிகழ்வானது 31/5/2024 முதல் 10/7/2024 ஆகிய 41 நாட்களுக்கு நடைபெற போகுதுங்க. ஸோ இந்த செவ்வாய் பகவான் அங்காரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் பகவான் பூமிக்காரகன், இரத்தக்காரகன், சகோதரக்காரகன் என்று அழைக்கக்கூடியவர், நரம்பு மண்டலங்களை ஆளக்கூடியவர் என்று சொல்லக்கூடியவர், நெருப்பு கிரகம் என்றும் சொல்லுவாங்க. ஸோ இந்த கிரகம் ஒருவருடைய ராசி, அதாவது ஒருவருடைய ராசியில் ஆட்சி அல்லது உச்சம் பெற்றிருந்தாலோ, ஸோ இவர்கள் இந்த மருத்துவம் சம்பந்தப்பட்ட துறைகளில் இல்லது இந்த பொறியியல் சம்பந்தப்பட்ட துறைகள், அதே போன்ற இந்த உடல் ஆரோக்கியமாக வைத்திருக்கக்கூடிய உடற்பயிற்சி நிறுவனங்கள் நடத்தக்கூடியவர்கள், அதே போல் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய அந்த காவல்துறை, நீதித்துறை போன்ற துறைகளில் அதிகாரம் வாய்ந்த துறைகளில் இருக்கக்கூடிய நபர்கள், அதே போல் நம்ம இந்த இராணுவ அதிகாரிகள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க, இந்த மாதிரி ஒரு பதவியில் இருக்கிறவங்களால இந்த செவ்வாய் பகவான் அதிபதியாக இருக்கிறவங்க, ஆட்சி அல்லது உச்சம் பெற்றவர்களுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு நிகழ்வுகள் நடக்கும். அதே போல் இந்த செவ்வாய் பகவான் கொடுக்கக்கூடிய யோகங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பூமி வாங்கக்கூடிய யோகம், ஒரு இடம் வாங்கக்கூடிய யோகம், வீடு கட்டக்கூடிய யோகங்க, அதே போல் ஒரு கட்டிடங்கள் கட்ட சம்பந்தப்பட்ட எல்லா அனுகூலங்களையும் கொடுக்கக்கூடியவர் இந்த செவ்வாய் பகவான். ஸோ இந்த செவ்வாய் பகவானுடைய பயிற்சி துலாம் ராசி அன்பர்களுக்கு எந்த விதமான அற்புதங்கள் மற்றும் சிறப்புகள் கொடுக்க போகுது அப்படிங்கிறதையும் இந்த காணொலியிலே தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்க்கலாங்க. நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. ஸோ துலாம் ராசி அன்பர்கள் சுக்கிர பகவானை அதிபதியாக கொண்டவர்கள். ஸோ எந்த ஒரு விஷயத்தையுமே கரெக்டாக பண்ணணுங்க, அதில் எந்த வித தவறுகளும் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை நன்கு யோசித்து அதற்கு நீண்ட கால இடைவேளை எடுத்துங்க, எந்த விதத்துலையும் தவறுதல் நடந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் பார்த்து செய்யக்கூடிய நபர்கள். தான் ஒரு பொருள் வச்சுருக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அது மற்றவங்களை காட்டிலும் ஆடம்பரமாக இருக்கணும், அது வேறு யாருக்கிட்டையும் இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்கள்னு சொல்லலாங்க. ஸோ இந்த நபர்கள், இந்த துலாம் ராசி நண்பர்கள் கடந்த சில வருடங்களாக அதாவது அனுபவித்த இழப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப ஏராளங்க. ஸோ எல்லா விதத்துலேயும் தேவையில்லாத தடைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு தொழிலை தொடங்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்காங்க, ஒரு பார்ட்னர்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அவங்க கூட சேர்ந்து இந்த தொழிலை நடத்தணும் அப்படின்னு சொல்லி சில முயற்சிகள் நானும் பண்ணிட்டு இருந்தேன். பட் அந்த தொழில் ரீதியாக எந்த ஒரு முயற்சியும் வந்து கடைசி வரைக்கும் நடக்கவே இல்லை. அவங்கள நம்பி என்னோட தொழிலை நடத்த முடியாமல் போனது ஒன்று தான் மிச்சம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் கஷ்டப்பட்டு அதிலிருந்து பெரிய போராட்டங்கள் அப்படிங்கிறதெல்லாம் சந்தித்து இன்றைக்கியாவது ஏதாவது நமக்கு ஒரு வாய்ப்புகள் வராதா, ஸோ தொழில் புதுசாக தொடங்கிறதுக்கான சில சந்தர்ப்பங்கள் அமையாதான்னு சொல்லிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த வரக்கூடிய காலகட்டங்கள், அதாவது இந்த செவ்வாய் பகவானுடைய பயிற்சி கண்டிப்பாக ஒரு நல்ல யோகத்தை கொடுக்கும். கூட்டு தொழில் பண்ணுறதுக்கான சில சந்தர்ப்பங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக உருவாகும். அதே போல் புதிய தொழிலில் நல்ல ஒரு லாபத்தை உருவாக்கும். பணம் சம்பாதிக்கிறதுக்கு எந்தெந்த விதத்தில் வந்து முயற்சிகள் எடுக்கணுமோ, எந்த விதத்தில் நம்ம கஷ்டப்படணுமோ அதெல்லாம் தெரிஞ்சு அந்த துறையில் நல்ல ஒரு முன்னேற்றம் அடைகிறதுக்கான சூழல் அப்படிங்கிறது உருவாகுங்க. ஸோ எந்த பிஸ்னஸ் பண்ணாலும் அதில் நல்ல ஒரு இன்வால்மெண்ட்டோடு இருந்து அந்த பிஸ்னஸ் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகக்கூடிய அளவுக்கு சில சூழ்நிலைகள் அப்படிங்கிறது உருவாகுங்க. பார்ட்னர்ஷிப் மூலமாக இருந்து வந்த பிரச்சனைகள் கண்டிப்பாக விலக போகுதுங்க. அதே போல் புதிய தொழிலை தொடங்குவதற்கோ இல்லை ஆல்ரெடி பண்ணிகிட்டு இருக்கிற தொழிலில் ஒரு நல்ல லாபகரமான சூழல் உருவாக்குறதுக்கான தருணமாக இந்த செவ்வாய் பகவானுடைய பயிற்சி உங்களுக்கு இருக்க போகுதுங்க. அதே போல் இந்த வேலை ரீதியாக வெளிநாடு சம்மந்தப்பட்ட சில முயற்சிகள் ரொம்ப காலமாக எடுத்துக்கிட்டே இருக்காங்க, ஆனால் எந்த ஒரு முன்னேற்றமும் கிடைக்க மாட்டேங்குது. அதே போல் வேலையே இல்லை, நிறைய இன்டர்வியூஸ் எல்லாம் அட்டன் பண்ணி கடைசியில் நமக்கு வேலையே கிடைக்காதா, சொந்தமாக நம்மளாம் ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணலாமா அப்படிங்கிற அளவுக்கு சூழ்நிலை போயிடுச்சுங்க. நிறைய இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணியிருக்கேன், எல்லா இடத்துலையும் கரெக்டாக தான் பர்ஃபார்ம் பண்ணேன், பட் எனக்கு எந்த ஒரு ரிசல்ட்டுமே ப்ராப்பராக கிடைக்க மாட்டேங்குது. போயிட்டு வாங்க சார், மறுபடியும் நாங்களே கால் பண்ணுறோன்னு சொல்கிறாங்க, ஆனால் இது வரைக்கும் எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லைங்க. வேலை தேடி கடைசியில் ரொம்ப ஓஞ்சிட்டேங்க. எந்த இடத்துலையும் ஒரு ரெஃபரன்ஸ் மூலமாக போனாலும் சரிங்க, இல்லை நம்மளாம் டைரெக்டாக ஒரு இன்டர்வியூ போனாலும் சரி, கேட்குற கேள்விகளுக்கெல்லாம் சரியான விதத்தில் தான் பதில் சொல்கிறோம். நிறைய நம்பிக்கையோடு நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு தான் இருக்கோங்க, பட் எதுலையுமே வந்து ஒரு நல்ல முன்னேற்றம் இல்லை. அதே போல் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க வெறும் சம்பளம் மட்டும்தான் வாங்கிட்டு இருக்காங்க, அந்த சம்பளத்துக்கு அடிஷ்னலாக எனக்கு ஒரு போனஸோ அல்லது ஒரு இன்க்ரிமெண்ட்டோ அப்படிங்கிறது எனக்கு எதுவுமே கிடைக்க மாட்டேதுன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு இது ஒரு நல்ல காலகட்டமாக இருக்க போது. வெளிநாடு சம்மந்தப்பட்ட எடுக்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக நல்ல ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது ஏற்படுத்தி கொடுக்குங்க. அதே போல் புதுசாக வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு புதிய வேலை கிடைப்பதற்கான சில சூழல்
ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அட்லீஸ்ட் போனஸ் அப்படிங்கிறது கிடைக்கிறதுக்கான சில தருணங்கள் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியது தான் இந்த செவ்வாய் பகவானுடைய பயிற்சியானது. உங்களுக்கு நல்ல ஒரு யோகத்தை கொடுக்க போதுங்க. திருமணம் சார்ந்த சில விஷயங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த திருமண தடை அப்படிங்கிறது ரொம்ப பெரிய தடையாக இருக்குங்க. ரொம்ப நாளாக திருமணங்களுக்கு உண்டான வரன்கள் பார்த்துட்டே இருக்கிறோம். ஸோ வீட்டில் இருக்கிறவங்களுக்கு இதுவே என்னடா எல்லா வரனும் பார்த்துட்டே தான் இருக்கோம், ஆனால் எதுவுமே செட்டே ஆக மாட்டேங்குது. இதே சூழ்நிலை இந்த திருமணம் அப்படிங்கிற ஒரு யோகமே இருக்காதான், மற்றவங்க முன்னாடி இவங்களுக்கு கல்யாணம் பண்ணி நம்ம குழந்தைகளுக்கு நல்ல ஒரு கரெக்டான இடத்துல திருமணம் செஞ்சு வைக்க முடியாது அப்படின்னு சொல்லி இதுவே இது ஒரு பெரிய பாதிப்பாகவே ஏற்படுத்திகிட்டு இருக்கு. எங்கே போனாலும் இன்னுமா உங்கள் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கல, இன்னுமா உங்கள் பொண்ணுக்கு வரன் அமையல, சரி போயிட்டு இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க, இந்த இடத்துக்கு போயிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக திருமணம் நடக்கணும், அவங்க சொல்கிறது எல்லாத்தையும் கேட்டுட்டு அதுக்குண்டான முயற்சிகள் அனைத்தும் பண்ணிகிட்டே இருக்கோம். ஸோ எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லைன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு இந்த 7ஆம் இடமான கலசரஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறனால கண்டிப்பாக அந்த திருமணம் சார்ந்த சில யோகங்கள் கண்டிப்பாக நடக்குங்க. ஏன்னா இந்த திருமண தோஷங்கள் அகலும், புதிய வரன் தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பளிக்க போகுதுங்க. ஸோ திருமணம் சார்ந்த சில முன்னேற்ற ஏற்பாடுகள் எல்லாமே கண்டிப்பாக நல்ல விதத்தில் இருக்க போகுது. இது வரைக்கும் நீங்கள் பார்த்த இடத்துல உங்களுக்கு பெஸ்ட்டான ஒரு சில இடங்கள் அப்படிங்கிறத நீங்களே ஏதோ ஒரு காரணத்தினால் அவாய்ட் பண்ணி வச்சுருந்துருப்பீங்க. அந்த சூழ்நிலை அந்த நினைவுகள் அப்படிங்கிறது திரும்ப வருங்க. அதே போல் அந்த இடத்துலேருந்து உங்களுக்கு சில தகவல் வரும். இந்த மாதிரி ரொம்ப நாளைக்கு முன்னாடி பார்த்துட்டு போனங்க, ஸோ நீங்கள் எந்த ஒரு பதிலும் சொல்லணும்னு சொல்லக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக இது ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்க போது. இந்த வாய்ப்பை கரெக்டாக பயன்படுத்திட்டீங்க அப்படின்னா நீண்ட நாட்களாக இருந்து வந்த திருமண தடைகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக விலகுங்க. அதே போல் செகண்ட் மேரேஜுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குதுங்களா? ஸோ ஃபஸ்ட்டு மேரேஜ் தான் இந்த மாதிரி சில பிரச்சனைகளாகி கடைசியில் சேர்ந்து வாழ முடியாத சூழ்நிலை அப்படிங்கிறது உருவாயிருச்சு. வரக்கூடிய காலகட்டங்களில் 2வது திருமணம் அப்படின்னு ஒன்று பண்ணால் அந்த வாழ்க்கையாவது எனக்கு சிறப்பாக இருக்குமா அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக ஒரு நல்ல மன வாழ்க்கை அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக அமையுங்க. அதே போல் நீண்ட நாட்களாக குழந்தை இல்லாத தம்பதியினருக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படுவதற்கான சூழல் அப்படிங்கிறது உருவாகும். ஹாஸ்பிட்டல் சார்ந்து எடுக்கக்கூடிய சில முயற்சிகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக நல்ல ஒரு ரிசல்ட் அப்படிங்கிறது கொடுக்குங்க. நிறைய இடத்துல ட்ரீட்மெண்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதனால் எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை, கோபம் அதிகமாக வருதுங்க. இதனால் ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளே தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் அதிகமாக வந்துட்டுருக்கு. ஒருத்தருக்கு ஒருத்தர் மாற்றி குறை சொல்லக்கூடிய அளவுக்கு சில சூழ்நிலைகள் உருவாயிருச்சுங்க. உண்மையில தான் பிரச்சனை இருக்குது, இல்லை என்கிட்ட தான் பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி ஒருத்தருக்கு ஒருத்தர் அதிக அளவில் ஆர்கியூமெண்ட் பண்ணக்கூடிய சூழல் அப்படிங்கிறது வந்துருச்சு. அதே போல் இதே காரணத்தை வச்சு வீட்டில் இருக்கிறவங்களுடைய ஒருத்தருக்கு ஒருத்தர் தேவையில்லாத பிரச்சனை, உங்கள் பொண்ணு மேலே தான் குறைபாடு இருக்குது, உங்கள் பையன் மேலே தான் குறைபாடு இருக்குது அப்படின்னு சொல்லி ஒருத்தருக்கு ஒருத்தர் இந்த மாதிரி குறைகள் கூறிகிட்டு இருந்ததுனால கணவன் மனைவிக்குள்ளே நல்ல அந்யோன்யம் அப்படிங்கிறது இல்லாமல் போயிடுச்சுங்க. இதனால் என்னென்னா தேவையில்லாத பிரிந்து வாழக்கூடிய சில சூழ்நிலைகள் உருவானது. இந்த சூழ்நிலைகள் அனைத்தும் தீரக்கூடிய தருணமாக இருக்க போது மனைவி கணவருக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் அகலுங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு நெருக்கம் அப்படிங்கிறது ஏற்படும். ரொம்ப நாள் சண்டை எல்லாமே தீர்ந்து 2 பேருமே சேர்ந்து சில முடிவுகள் எடுக்கக்கூடிய தருணமாக இந்த செவ்வாய் பகவான் அதுவும் 7ஆம் இடத்துல இருக்குது. இது வரைக்கும் இருந்து வந்த கோபதாபங்கள், சண்டை சச்சரவுகள், கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் கண்டிப்பாக அகலுங்க. இதனால் புத்திர பாக்கியம் நிச்சயம் உருவாகுங்க. அடுத்தது இந்த இடம் வாங்கணும் அப்படின்னு சொல்லி முயற்சிகள் எடுத்துகிட்ருக்கோம், ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு முயற்சி எடுத்துகிட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு கண்டிப்பாக இது ஒரு நல்ல காலகட்டமாக இருக்க போகுது. ரொம்ப வருஷமாக ஒரு இடம் வச்சுட்ருக்குங்க, ஒரு தோட்டம் இருக்குது, ஸோ அதை விற்றுட்டு அந்த பணத்தை வச்சு சொந்தமாக ஒரு வீடு கட்டணும், இல்லை புதுசாக ஒரு இடம் வாங்கணும் அப்படின்னு சொல்லி எடுக்கக்கூடிய முயற்சிகள் தடைப்பட்டுருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு இந்த பூமி, அதாவது இந்த செவ்வாய் பகவான் இடம் சம்பந்தப்பட்டு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் இந்த பூமிக்காரங்கன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் பகவான் எல்லா விதத்துலேயும் உங்களுக்கு ஒரு நல்ல பலன் அப்படிங்கிறது கொடுக்குங்க. இந்த இடம் சார்ந்து இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீருங்க. கட்டிடம் சம்மந்தப்பட்ட சில அனுகூலங்கள், அதாவது ஒரு இடத்துல வீடு கட்டணும், இல்லை ஆல்ரெடி ஒரு ஃப்ளோர் கட்டியாச்சுங்க, செகண்ட் ஃப்ளோர் கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக ஒரு இடம் வாங்கக்கூடிய யோகம், வீடு கட்டுறதுக்கான யோகங்க, புதிய சொத்துக்கள் சேர்க்கைக்கான சில வழிமுறைகள், நல்ல பலன். ரொம்ப நாளாக நீங்கள் பிளான் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க, அது இந்த காலகட்டங்களில் நம்ம பண்ணால் நல்லா இருக்கும்னா நிச்சயமாக இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு சில யோசனைகள் வருங்க. இப்போ இந்த பிளான் பண்ணோன்னா நமக்கு கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும்னு இருக்கு இல்லைங்களா? அதுக்கு ஏற்பட்ட காலகட்டங்கள் தான், அதுக்குண்டான காலகட்டங்கள் தான் இந்த செவ்வாய் பகவானுடைய பயிற்சிங்க. ஸோ இதை கரெக்டாக விதத்தில் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு சக்ஸஸ் அப்படிங்கிறது கொடுக்கும். அதே போல் இந்த உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட முன்னேற்றங்கள் 7ஆம் இடத்துல இருக்கக்கூடியது அப்படிங்கிறதுனால இந்த கோபங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக நீங்கள் குறைச்சிக்கணுங்க. தேவையில்லாத டென்ஷன் அதிகமாகுங்க, பிபி இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சில வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளேயோ இல்லை 3ஆம் நபர்களுடையும் தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் அப்படிங்கிறது, ஆர்கியூமெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் நிறுத்தினீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல விதமான ஒரு ஹெல்த் இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறது இருக்குங்க. அதே போல் இந்த கடன் சம்மந்தப்பட்ட சில விஷயங்கள்,
பார்ட்னர்ஸ் கூட இருந்தவங்க, அவங்க கூட இருக்கும்போது சேர்ந்து வாங்கின கடன்கள் கடைசியில் அவர் கட்ட மாட்டேன்னு சொல்லிட்டாரு, அந்த கடனையும் நான் தான் கட்டிகிட்டு இருக்கேன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கும், அதே போல் ஒரு இடத்துல பிஸ்னஸ்க்காக கடன் வாங்கினேன், அந்த கடனை திரும்ப அடைக்க முடியலன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய கடனை அடைப்பதற்கான சில சூழல் அப்படிங்கிறது நிச்சயம் உருவாகுங்க. கல்வி சம்மந்தப்பட்ட சில அனுகூலங்கள், அதே போல் இந்த குரு பகவானுடைய பார்வை எப்படின்னு சொல்லுது, இந்த 2ஆம் இடத்துல படுறதுனாலங்க கல்வி சம்மந்தப்பட்ட சில முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது இருக்கும். உங்களுடைய குழந்தையை வந்து ஸ்கூலில் சேர்த்துறதுக்கோ, இல்லை காலேஜ் முடித்தவங்களுக்கு அடுத்த ஹையர் ஸ்டடீஸ் படிக்க வைக்கிறதுக்கோ, அல்லது +2 முடித்தவங்களுக்கு ஒரு காலேஜ் அட்மிஷன் போடுறதுக்கான சில சூழல் கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு உருவாகுங்க. ஸோ கல்வியிலேயும் நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்குங்க. ஸோ இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் பார்த்திங்கன்னா கோச்சார பலன்கள் மட்டும்தாங்க. இந்த கோச்சார பலன்கள் உங்களுக்கு நடக்குமா அப்படின்னா உங்களுடைய ஜனன ஜாதகத்தை முழுமையான விருத்தத்தில் தெரிஞ்சுக்கிட்டு அதற்குண்டால் போல் சில முயற்சிகள் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக எல்லா விதமான வெற்றிகள் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்குங்க. ஸோ உங்களுடைய ஜாதகம் எங்கிட்ட பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கீழே இருக்க நம்பரை காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லையா உங்களோட ஜாதகத்தை என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிச்சி வச்சிங்க அப்படின்னா தெளிவான முறையில் கணிச்சு துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்தப்படுங்க. மீண்டும் அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன். நன்றி.